அங்கதான் போறோம் சொல்லிட்டு நான் பார்த்து விடுங்க நிக்கிறாரு விடுங்க நான் பார்த்து கேளுங்க நான் பார்த்தது 2-3 பேர் ஸ்டேபிளா இருந்து ரெக்கவர் ஆகியிருக்கவங்கள டாக்டர்ஸ் காமிச்சாங்க. இன்னும் எனக்கு வந்து தகவல் ஒரு 20 பேர்கிட்ட ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கிறது தான் இங்க உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்ற தகவல். இதுவரை 57 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 160 பேர்கிட்ட இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பூரண குணமடைந்து உடல் நலத்தோட திரும்பணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் ஏன்னா நான் 2-3 நாளா விசாரிச்சுட்டு தான் இன்னைக்கு வர்றேன். இங்க எங்க பால்ராஜ் இங்கேயே கள்ளக்குறிச்சியில் கவுன்சிலராக உள்ளவர், 3வது முறை கவுன்சிலராக உள்ளவர். அவர்கிட்ட நான் தொடர்ந்து சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி நகர செயலாளர், எங்கள் மாவட்ட செயலாளர் கோபிமணியன் இவர்களோட, அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பொருளாளர் எஸ்கே செல்வம்லாம் எங்க தொடர்பில் இருக்காங்க, வந்து போறாங்க. நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற ஃபெயிலியர் தான். அது இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர். இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர், இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது. இதுல இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலமும் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா, இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை? ஏன்னா முதல்வர் பலமுறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலேயே பார்த்திருக்கோம். டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல. காரணம் என்ன நடக்குது? கட்சி நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்கார். இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம், மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது. இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு, அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இவர்கள்தான் இது போன்ற 57 உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல், அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்ததுலாம் சொல்லாம, இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை. இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர்
திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான், அதிகார துஷ்பிரயோகம், அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்களிடம் சொல்கிறார்கள். அதனாலதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இந்த சாராயம் அது 70 வருடங்களா 70 கேஸுக்கு மேல வாங்கினவரை தொடர்ந்து அவர் இதே சாராயம் காய்ச்சிறது, அது விற்பது, இந்த தொழிலில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி தான். இதை முதல்வர் பூசி மெழுப்பாமல் ஒத்துக்கொண்டு இதை மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அதாவது முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வரும் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், இனிமேல் இது மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு, ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள், இன்னும் சொல்லப்போனா எங்கள் கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது, இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அவங்களுடைய ரெசிக்னேஷன் எல்லாம் கேட்டா கூட அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டுலாம் விலகிறவர்களுக்கு பெருந்தன்மையானவர்கள் கிடையாது, பொறுப்பேற்பவர்கள் கிடையாது. இன்னும் அவங்க ஆட்சி இருக்கிற இந்த 1.5 ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவர்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. விசாரணை மற்றும் ஒரு நபர் ஆணையம் உட்பட இந்த விசாரணைகள் இருக்கு இல்லைங்களா, இது சரியாக செயல்படுகிறதா, செயல்படுமா என்பது அந்த கருத்துக்கள் சொல்லுங்க சார். ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே படிச்சனா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டங்கள்லாம் நடத்துறப்ப அந்த போராட்டங்களில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் அதை திசை திருப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்தப்ப இது போன்ற விசாரணை கமிஷன்களை ஆரம்பிச்சு தற்காலிகமா மக்களை அமைதிப்படுத்துவாங்க. அதுபோலதான் இப்பயும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆணையம்லாம் ஏற்கனவே 22 பேரை குருவிய சுடுற மாதிரி சுட்டாங்களே, 13 பேரை தூத்துக்குடியில். அதுல விசாரணை ஆணையம் அமைச்சு அது நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். அந்த உயிர் போனவங்க காக்கா குருவியை சுட்ட மாதிரி சுடப்பட்டு இறந்தவர்களுக்கு அதற்கு காரணமானவர்கள், அதற்கு உத்தரவு கொடுத்தவர்கள், அதை செய்தவர்கள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வே இந்த ஆட்சியில் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இன்னொரு ஆணையம் அமைச்சாங்களா, ஆறுமுகசாமி ஆணையம்னு எடுத்து மக்கள் வரிப்பணம் வீணானதுதான் மிச்சம். நான் நீதிபதியை நான் குறை சொல்லவில்லை. அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்காது. 3 மாசம் ஆனா மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு. இன்னும் பாருங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் காந்தியை போல இவர்கள் செயல்படுவார்கள். எங்கேயுமே சாராய வியாபாரம் எதுவும் இருக்காது. 3 மாசம் கழித்து மீண்டும் இதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும். இதுதான் இது நடக்குது. தயவு செய்து ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஆள மக்கள் உரிமை கொடுத்திருக்கார்கள். பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம், எலெக்ஷன் வர்றப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிற மனநிலையை விட்டுவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கையை எடுத்து மக்களோடு உயிரோடு விளையாடாமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. திமுக எம்எல்ஏக்கள் மீது நீங்களும் குற்றம் சொல்றீங்க, ஏற்கனவே பாமக கட்சி அன்புமணி அவரும் குற்றம் சொன்னாரு. ஆனா இதுக்கு அந்த 2 எம்எல்ஏ இது நிரூபிச்சா நாங்க பொது வாழ்வுக்கு பதவிகளே தயாரு, அவங்க நிரூபிக்க. அதாவது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள் இவங்க தான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க. இது போய் நிரூபிக்கிறதுனா என்ன, இறந்து போனவர்கள் உறவினரை வைத்து இவங்க தான் காரணம் சொல்றாங்களா, இல்ல அதிகாரிகள்
வந்து சொல்லுவாங்களா இருக்கிறவங்க. இது காரணம் இங்க உள்ள குறிப்பா இப்ப உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பத்தி எந்த குற்றச்சாட்டு இல்லையே. இங்க சின்ன சேலம், ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தி தான் எனக்கு பழக்கப்பட்ட ஊர்கள் தானே. சங்கராபுரம் அவர்கள் மேலதான் சாரி சின்ன சேலம் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல தான் குற்றச்சாட்டு. திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. இதுல நிரூபிக்கணும். இது வந்து வர்ற தேர்தலில் நீங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் பொழுது நிரூபணமாகும். அதனாலதான் சிபிஐ என்கொயரி நடந்தா உண்மை நிலவரம் தெரிய வரும். அதுக்காக தான் எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும். ஏன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். முதலமைச்சருக்கு தகவல் போடிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாம விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை, இல்ல தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே சாராயம் வித்தாங்கிறது, கள்ளச்சாராயம் வித்தது தான் ஊரறிந்த ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிரூபணம் செய்யணும்? இது சிபிஐ என்கொயரி போட்டா இது வந்து நிரூபணமாகும். சிபிஐ என்கொயரி தான் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும். அது சிபிஐ இதுல என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இதுபோல கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை வந்து சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பு சந்திச்சு ஆறுதல் கூறுறாங்க, அவங்க வந்து நிவாரண உதவிகள் செய்யறாங்க. இப்போ தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய முதல்வர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்திக்கல, அவங்க குடும்பத்தை போய் பார்க்கல. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்வருக்கு மனதில் அச்சம் இருக்கும், அதான் காரணம். இல்லாட்டி 57 பேர் இறந்திருக்க, இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறப்ப அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தால் போதும். அந்த உயிர்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டோம், இறந்து போன குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. மனசாட்சி வந்து அவரை நிச்சயம் அச்சுறுத்தும்ல. ஏன்னா அதுக்கு காரணமானவர்களே அவங்க கட்சிக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறையை கை கட்டி போட்டிருக்கிறார்கள் தெரியும். அதனாலதான் அவர் வரலன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பாப்போம். இப்ப பாஜக சார்பா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, மற்ற எதிர்கட்சிகள் நடத்துறாங்க. பாப்போம் என்ன முதல்வர் என்ன செய்யறாரு பார்த்துட்டு அடுத்தது முதல்வருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு. இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை, பாதிக்கப்பட்டவர்களை இங்க கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வந்து இங்க கருணாபுரத்திலேயே அது சுற்றிப்பட்ட கிராமங்களையும் வந்து விசாரிக்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம். முதல்வர் வந்து இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காம அரசாங்கத்தை நடத்தணுங்கிறதுக்கான ஒரு சாவு பணி மாதிரி, ஒரு அலாரம் மாதிரி இதை அடிச்சிருக்கு. இன்னும் சரியா நடந்துக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம், கோரிக்கை. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். இல்ல இங்க கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அதிமுக சேர்ந்தவர் தான். இங்க இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை காவல் நிலையத்துக்கு பின்னாடியே வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவரை யாரு வாய் போட வச்சது தெரியல. இவங்க அங்க போராட்டாங்க ரைட்டு. அவங்க எம்எல்ஏ இங்க இருந்தவர்னால இத அங்க அசம்பிளியில ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் முதல்வர் என்ன சொன்னாரு, அந்த மரக்காணம் கலவரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடங்கிட்டோம், இனி ஒரு சொட்டு கூட கள்ளச்சாரம் வைக்க பெருமை பேசினாரு. அப்ப கூட சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கூட சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கு கூட அவங்க கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லி இதை பிரச்சனை எழுப்பியிருக்கலாமே. இன்றைக்கு அவர்கள் வந்து போராடுறாங்க. இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இங்க ஏடிஎம்கே, அவருக்கு தெரியாம இது நடந்திருக்குமாங்கிறது தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏற்கனவே அந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கலாமே. நீங்க பாதிக்கப்பட்டவங்களை பாத்துட்டீங்க, அவங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இது சம்பந்தமா மத்திய அரசுக்கோ தமிழக அரசுக்கோ ஏதாவது வலியுறுத்த நினைக்கிறீங்களா? இது நீங்க உங்க அமமுக சார்பா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, இன்றைக்கு அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரணம் எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 10 லட்சம் அப்படிலாம் அறிவிச்சது இன்னும் மக்கள் மத்தியில் வேற சில கேள்விகளையும் எழுப்புது. இது ஒரு தவறான முன்னுதாரணமும் போயிடக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. விவசாயிகள்
விவசாய கடன் அடைக்க முடியாம, தண்ணீர் இல்லாம விவசாயிகள் தற்கொலை, விவசாயிகள் மரணத்துக்குலாம் அந்த அரசாங்கம் செய்யாம இது செய்யறது தவறான முன்னுதாரணத்தையும் தங்கள் தவறை மறப்பதற்காக 10 லட்சம் அப்படிலாம் அறிவிக்கிறது தவறான முன்னுதாரணமாகவும் வருங்காலத்தில் அமைந்து விடாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனையை ஊக்குவிப்பது போன்ற ஒரு செயலா இருந்துடாம அரசாங்கம் கவனமாக செயல்படும். அதை அணையை கட்டவிடாமல் தடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தின் கடமை. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கர்நாடக அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு தமிழக அரசாங்கம் முழு முயற்சியில செய்ய வேண்டும்.
கேமரா கொஞ்சம் பின்னாடி வைப்பா கொஞ்சம் பின்னாடி விட்டு தான் பேக் ஒயிட் Ini
போயிடலாம் வெளில போயிடலாம்